உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களே, இந்த நேரத்தில் உங்களோட ஒரு கதையை சொல்லி பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த கதையினுடைய தலைப்பு காலை வயசுன்னு வேணால் வச்சுக்கிறோமா? வச்சுக்கலாம். எப்படின்னு கேட்டால், ஒரு 60 அல்லது 70 வருஷங்களுக்கு முன்னே நடந்தது. அப்போல்லாம் இந்த டூ வீலர் கிடையாது, போக்குவரத்து வசதி கிடையாது. எந்த ஊருக்கு போனாலும் நடந்து தான் போகணும். வேகாத வெயிலாக இருந்தாலும் நடந்து தான் போகணும். அங்கே சத்திரம் சாவடியில் தங்கி இருந்துட்டு போகணும். ஆற்றுல குளத்தில் தண்ணி வந்தால் இறங்கி குடிச்சிட்டு போகணும். அப்படியே மொண்டு குடிச்சிட்டு போகணும். ஆற்று குள தண்ணியெல்லாம் அப்போ ஒன்றும் பண்ணாது. அப்படி களைச்சி போய் வயதான ஒருத்தர் தள்ளாடி ஒரு கிராமத்துக்குள்ளே வர்றார். அவர் எதுக்காக வர்றாருன்னா, அவர் இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 20 அல்லது 30 மைல் தூரத்தில், அப்போல்லாம் மைல் கணக்கு தான், கிலோமீட்டர்லாம் கிடையாது, வந்துக்கிட்டு இருக்கார். எப்படியாச்சும் அந்த வயலுக்கு இந்த வருஷம் இந்த பொண்ணு கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு வர்றார். ஏன்னா பொண்ணை பெற்றவங்கள ஆண் பிள்ளை பெற்றவங்களை காட்டிலும் பெண்ணை பெற்றவங்களுக்கு இந்த கவலை அதிகமாக இருக்கும். பொண்ணை சீக்கிரம் கட்டி கொடுத்துடணுமே, ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துடணுமே, அந்த கவலையோடு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. பாருங்கள், எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறாரு. சுற்றி வீடே கிடையாது. ஒரு பெரிய கிராமம். கண்ணுக்கு சிட்ட தூரத்தில் ஒரு வீடு தெரியுது. ஒரு கூரை வீடு தெரியுது. அந்த வீட்டை நோக்கி போகிறாரு. போனால் அங்கே நாய் இருந்துட்டு துரத்துது. என்னடா வம்பாருன்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த வீட்டுக்கு போகிறாரு. இப்படி வீடு வீடாக போயிட்டே இருக்காரு. இந்த நாய் துரத்துறதை பார்த்தோன்னு இவங்க எல்லோரும் பார்த்துட்டு, வயசானவராக இருக்கிறாரு, கடிச்சு விட்டா என்ன செய்யணும், ஐயா நீங்கள் எங்கே வந்தீங்க, எது வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப அருமையாக வளர்த்துருக்கேன். அந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை தேடி வந்தேன். அதனால் நான் மாப்பிள்ளை தேடி வரன் தேடி போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அங்கே உள்ளவங்களாம் எல்லாம் ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க, குடிசைவாசிகள். அதோ அந்த தெரியுது பாருங்க, பெரிய ஓட்டு வீடு, சுற்றுக்கட்டு வீடு. அந்த வீட்டுக்கு போனீங்கன்னாக்கா அங்கே பிள்ளைங்க இருக்குது, 4-5 பிள்ளைங்க இருக்குது. எந்த பிள்ளைங்க வேணாலும் நீங்கள் எந்த பிள்ளைங்க வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் அவங்க பொண்ணுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். சொன்னோடனே சரின்னு ரொம்ப அவளாக போகிறார். அவளாக போகிறோன்னா அங்கேயும் ஒரு நாயை கட்டி போட்டு வச்சுருக்கானு, சங்கிலி போட்டு. இவரை ஒன்றாலும் தாவிட்டு ஓடுது. ஐயோ ஐயோன்னு பிரிந்து ஓடுறாரு. பின்னாடி போய் வேட்டி பிடிக்கிவிட்டு அப்புறம் பார்த்தா பின்னாடி தெரிஞ்சு வர ஒரு மாதிரி வேட்டி கிழிஞ்சு ஒரு மாதிரியாக போயிட்டு பின்னாடி. அது பார்வைக்குரிய விஷயம் கிடையாது, பார்க்க முடியாது. அந்த மாதிரி போய் ஐயான்ட்டு அப்புறம் யாரும் ஒரு வேலைக்காரன்னு முடியாது, முதலாளியெல்லாம் உள்ளே இருக்காங்க, நீங்கள் என்ன அப்படி பண்ணீங்க, யார் எங்கேயே வந்தீங்க, போயான்னு இல்லைங்க, நான் இதுமாரி சுற்றிக்கட்டு வீட்டில் இதுமாரி சொன்னாங்க. அது பார்த்து என்னையா சொன்னாங்க, ஏரியா சொன்னாங்க, சும்மா போகிறேன் நாயை பிடிச்சி கட்டியா, நாய் திரும்ப கடிச்சிட மாட்டீங்க, அநியாயம் பண்ணிட்டீங்க. நாயை வச்சு மனுஷன் வந்தால் மனுஷன் பதில் சொன்னாங்க, நாய் விழுந்து பிடிங்குது, என்னையா அது உரியாது அப்படின்னா. இல்லைங்க, நாய்கள் ஜாக்கிரதை இங்கே போட்டு, அது ஒரு மண்ணாங்கட்டி படிப்பு ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. நாய்கள் ஜாக்கிரதைன்னு பூனை ஜாக்கிரதை எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் மட்டும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாய் வள்ளுன்னு உழுவுது. உழுவுன்னு எனக்கு பயம் கண்டு போய் திரும்ப நாங்கள் ஒன்றும் என்னடா ஊரை பத்துக்கம் ஓடுறான்டான்ட்டு ஓடுறாரு. அட வாயான்னு பிடிச்சி ஓடியாந்து அப்புறம் செஞ்சு அழைச்சிட்டு போகிறாரு. அவர் அந்த நாயை பிடிச்சி கட்டி போட்டுருந்து சரின்ட்டு நிறைய புள்ளியடி வர்றாரு. உள்ள அவங்க முதலாளி இருக்கிறாங்க, நீங்கள் அந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இப்படின்னு இடம் காட்டி அழைச்சிட்டு போனோன்னே அப்புறம் முதலாளி இங்கேருந்து ஒரு பெரிய ஈஸி சேரில் உட்கார்றாரு. உட்காந்துட்டு யாரையா என்ன வேணும் அப்படிங்கிறாரு. யாரோ ஒருத்தர் வந்துருக்காருங்க, வயசானவங்க. ஏன்னா இது போட்டு போய் சொல்லு, சும்மா இது உங்களுக்கு பெரிய தொல்லையாக வச்சுக்கணும்ல, போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயா அதுக்கு ஒன்றும் வேண்டாம் ஐயா, நீங்கள் அதுக்காக வரலையா, நீங்கள் எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் ஐயா. என்ன அப்புறம் இதுக்காக வந்தேன், ஒன்றும் இல்லைங்க, ஒரு மாப்பிள்ளை தேடி. மாப்பிள்ளையா? நீங்கள் என்ன மாப்பிள்ளை வியாபாரம் பண்ணுறாங்க பண்ணை வீட்டில் போயா அப்படின்னு அடிச்சு வட்டார். அதுக்கு இல்லைங்க, ஒரே ஒரு பொண்ணு அருமையான பொண்ணு வளர்த்துருக்குறேன். அந்த பொண்ணு இப்படி நல்லா பிடிச்சி கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன அப்படி பேசுறீங்க? சரி இங்கே தான் சொன்னாங்க, 4-5 பிள்ளைங்க இருக்குது இந்த வீட்டில், எல்லாம் நல்ல பிள்ளைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஆச்சும் ஒரு பிள்ளைய பார்த்து என் பொண்ணுக்கு முடிச்சிட்டு போனான்னு வந்தாங்க அப்படின்னா. உனக்கு என்ன சொத்து என்ன வச்சுருக்குற? என்னங்க ஒரு வீடு இருக்குது, அவ்வளோதான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, வீடு தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டான். அப்படின்னு சொன்னால் வீடு இருக்குன்னா எப்படியா பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இல்லாத புகழெல்லாம் பண்ணுறான். இன்னும் பெரிய இந்த பொண்ணுகளெல்லாம் வச்சுருக்கிற மாதிரி பெரிய இதெல்லாம் பண்ணுறான். இது ரொம்ப இருக்குன்னு சொல்லிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுறான், சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அந்த பெரிய மனுஷன் ஈஸி சேரில் உட்காந்துட்டு சொல்கிறான், அந்தோ பாரு அந்த உத்தரத்து மேலே உட்காந்துக்கிட்டு கையில் தீ ஒட்டிட்டு உட்காந்துருக்கான் பாரு. ஆமாங்க, அவன் தாண்டா இருக்கிறதுல நல்லவன் அப்படிங்க. என்னையே அப்படி சொல்கிறீங்கன்னா, பாக்கியெல்லாம் குடிக்காரன் மேலும் திருட்டு பேரமாக இருக்கான், இங்கே ஒருத்தனும் கிடையாது, எல்லாம் வெளியில் போயிட்டான். இப்போவே எனக்கு 8 அணா காசு, அந்த காலத்து காசு 8 அணா காசு, 8 அணா காசு கொடுக்க போறியா இல்லாட்டி வீட்டை கொடுத்து விடுவான்னு கேட்குறான் பாரு. அவன் தான் இருக்கிறதே நல்ல பிள்ளை.
போதுமா அவனுக்கு தேலாமா அப்படிங்கிறான். அட பாமே தப்பிச்ச முடிச்சா ஒழுங்கா ஓடி போயிடும், இந்த வேலையை வேண்டாம், இந்த வேலை வேலை இவன் தான் நல்லவன் சொன்னால் மற்ற வேலை அந்த மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் என்ன வேட்டி கிழிஞ்சதை கூட பார்க்காம உழுந்துடுச்சு, அம்மலாம் உழுந்து ஓடி போயிட்டார், கோவணத்தோடு வந்து ஓடி போயிட்டார். இது அந்த காலத்தில் ஒரு பொண்ணுக்கு வரன் தேடி வந்து அவர் பார்த்த நிலைமை அது. ஏன்னா அவர் வயதானவர், ஏழ்மைப்பட்டவர், ஒரு பொண்ணை பெற்றவர், அவர் நிலைமை எப்படி ஆயிட்டுது அந்த காலத்தில். ஆனால் இப்படி சொல்லும்போது நீங்கள் வந்து பெண்கள்னா அவளுக்கு கேவலமான்னு நினைக்கிறாரு இந்த தாத்தா சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அந்த நிலைமையெல்லாம் மாறி போயிட்டோம். இன்றைக்கி வாலண்டினா, கல்மான் சால்வா இவங்கெல்லாம் வந்து வானத்தை கீறி அங்கே சந்திரமண்டலத்துக்கு போகிறாங்க, விமானத்தை ஓட்டுறாங்க, ரயில் ஓட்டுறாங்க, ஏன் கடல் ஆழத்தில் போய் முத்து எடுக்கிறாங்க, கப்பல் படையில் வேலை பார்க்குறாங்க, விமானப்படையில் வேலை பார்க்குறாங்க, பஸ்ஸு ஓட்டுறாங்க, என்னென்ன வேலை செய்யலை, லாரி ஓட்டுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. அவங்க வந்து ஒன்றும் செய்யாத பாக்கி கிடையாது. ஆணுக்கு நிகழ் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலேன்னு பாரதியார் சொன்னார்ல, அந்த காலம் நிறைவேறுவது. சக்தியின் அம்சமாக இப்போ இருக்கிறாங்க பெண்கள் அப்படிங்கிறது பாராட்டு பெற வேண்டிய விஷயம். இது அந்த பழைய கதையை நினச்சிக்கிட்டு யாரும் இருக்காமல் இன்றைக்குள்ள மகளிர் விழிப்புணர்வோடு இருங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். வாழ்க மனிதகுலம், வாழ்க தாய்க்குலம். நன்றி, வணக்கம்.